நான் பேச எடுத்துள்ள தலைப்போ பழமையான பண்பாடுகள். நீங்க யோசிச்சு பாருங்கண்ணா, அந்த காலத்துல வாசல்ல கோலம் போடுறது பண்பாடு. பழமையான பண்பாடுனா அரிசி மாவுல கோலம் போடுறது. அரிசி மாவுல கோலம் போடும் போது சின்ன சின்ன நுண்ணுயிர்களுக்கு அது உணவா இருந்திருக்கான் அந்த அரிசி மாவு. அடுத்ததா, பெண்கள் ஏன் கையில மருதாணி வைக்கிறாங்க? அழகுக்காக மட்டும் இல்லைங்க, அதில் ஒரு அறிவியல் சிந்தனை இருக்குது. அது அந்த அறிவியல் சிந்தனை மறைஞ்சிருக்கு இல்லையா, அது நான் வெளியே கொண்டு வரேன் பாருங்களேன். பெண்களின் உடல் சூட்டை நீக்கி அவர்களுக்கு குளிர்ச்சி தரும் விதமாக மருதாணி அமைஞ்சிருக்கான். அடுத்ததா, வாழை இலை உணவு. வாழை இலை ஏன் நம்ம வாழை இலை உணவு சாப்பிட்றோம்? வேற இலையே இல்லையா என்ன? வாழை இலை உணவு உண்ணும் பொழுது புற்றுநோய் வராமல் வாழை இலை தவிர்க்குதான். அடுத்ததா, இவ்வளவுதான் தமிழர்களின் பழமையான பண்பாடான்னு கேட்டால் நிச்சயம் இல்லை. திருவிழாக்கள் எடுத்துக்கிட்டா தலை சிறந்த திருவிழானா என்னை பொறுத்த வரைக்கும் தை திருநாள் தானுங்க. மொத்தம் 4 நாட்கள் இருக்கு. முதல் சூரியனை வழிபடுறதுனால சூரிய திருவிழா, சூரிய பொங்கல்னு சொல்றோம். அடுத்ததா, மாடை வழிபடுறதுனால, தெய்வமா வழிபடுறதுனால மாட்டு பொங்கல். மூன்றாவதா, உழவர்களுக்கெல்லாம் மெருகூட்டுற வகையில உழவு திருவிழா. நான்காவதா, இளஞ்சிங்கங்களாக சீறி வரக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கான 4வது நாள். பெரும்பாலும் நிறைய கிராமத்துல 4வது நாள் தான் இளைஞர்களுக்கான வீர விளையாட்டுகள்லாம் வைப்பாங்க. இந்த 4 நாட்களும் பழமையான பண்பாடுகளை அவ்வளவு சிறப்பா சொல்லுதுங்க. அதுவும் தமிழர்கள் அறிஞ்சக்கூடிய இந்த 4 நாட்கள் இருக்கே, அடட, இது என்னங்க பிரமாதம்! திருவிழாக்கள்ல மட்டுமா பண்பாடு இருக்கு? அடுத்ததா சொல்றேன் கேளுங்க. பச்சை குதிரை, பல்லாங்குழி, சொட்டாங்கல், அஞ்சாங்கல் அப்படின்னு சொல்லி பல வீர விளையாட்டுகளும் விவேகமான விளையாட்டுகளும் தமிழர்களின் பண்பாட்டில் இடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததா, தமிழர்களின் பண்பாடுகள் சிற்பங்கள்லையும் சிலைகள்லையும், அது மட்டும் இல்லாமல் பல கலைகள்லையும் அறுசுவை உணவுகளையும் மறைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லணும்னா, ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட சிற்பங்களும் சிலைகளும் கோவில்களும் சிறந்த உதாரணமுங்க தமிழர்களின் பண்பாட்டை மெருகூட்டுறதுக்கு. இது மட்டுமா, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட சிற்பங்களும் சிலைகளும் கோவில்களும் என்றுமே, இன்று மட்டுமல்ல இன்றும் என்றும் என்றென்றைக்கும் தமிழர்களின் பண்பாட்டும் தமிழ் மக்களின் பண்பாட்டையும் வழிநடத்தும். அது நிலைத்து நிற்கும் என்பதே என் உறுதியான கருத்தாக கூறி மனமார்ந்த வாழ்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.